மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கணினி தொழில்நுட்பத்தில் 7வது செய்முறை 7th ப்ராக்டிக்கல் ஆட்டோகேட் தனித்த ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி படம் வரைதல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் தந்துடுவோம். கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளுக்கு தனித்த ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி ஒரு படம் வரைக. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். கோஆர்டினேட்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருவோம். அதுக்குண்டான இந்த படம் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலையும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த டேபிள் வந்து கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எழுதும்போது நோக்கம் எழுதணும் இல்லையா? ஸோ நோக்கம் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். கீழே உள்ள அட்டவணையில் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த கொஸ்டினிலிருந்து அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளுக்கு தனித்த ஆயத்தொலைவு அமைப்பை பயன்படுத்தி ஒரு படம் வரைதல் எழுதிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு செய்முறைன்னு எழுதும்போது அந்த சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எழுதுனீங்க. ஸோ டெஸ்க்டாப்லேருந்து ஆட்டோகேட் 2016 அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன பின்னாடி ஆட்டோகேட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி டிராஃப்டிங் அண்ட் அனிமேஷன் பணித்தளத்திலிருந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாடத்தில் பார்த்துருக்கோம் ஆட்டோகேட் வந்து டிராஃப்டிங் அண்ட் அனிமேஷனில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அதிலிருந்து நியூ, அதாவது குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி ஏசி அதிலிருந்து வரக்கூடிய அந்த விண்டோவில் ஏசிஏடிங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன்னு கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உளவுதல் பட்டை இருக்கும், அதில் ஜூம் ஆல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது நிலைமை பட்டை ஸ்டேட்டஸ் பாரில் கிரிட்டை ஆஃப் பண்ணிடுறீங்க. டைனமிக் இன்புட் மோடும் ஆஃப் பண்ணி வைக்கணும். அடுத்தது லைனில் தான் நம்ம வரைகிறோம். ஸோ ரிப்பனில் இருக்கக்கூடிய ஹோம் ட்ரா லைனுங்கிறத செலக்ட் பண்ணலாம், இல்லைனா கட்டளை வரியில் எல்லுங்கிறத டைப் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அடுத்தது கமெண்ட் லைன் எழுதணும். ஸோ கமெண்ட் ஃபஸ்ட் என்ன கொடுக்குறீங்க, லைன்னு கொடுத்து ஒரு என்டர். இந்த கோடு வேறு ஒன்றும் இல்லை, கடைசியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்டர் அப்படின்னு குறிக்கிறதுக்காக இந்த கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்டர்னு எழுத வேண்டியதில்லை, இந்த கோடு மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ போட்டோன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வருது. அதில் இந்த நீங்கள் அட்டவணையில் கொடுத்துருக்குற 55,100 அடுத்தது கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பாயிண்ட்டு தானே போகணும். அப்போ ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் அன்டூ, அதாவது கேன்சல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அன்டூ. அப்போது யூன்னு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம யூ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ செகண்ட் பாயிண்ட் 120,100 அடுத்தது என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் அன்டூ 120,70 அடுத்த பாயிண்ட்டை கொடுத்துக்கிறீங்க. அடுத்த ஃபோர்த் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா அண்டோக்கு பக்கத்துலேருந்து க்ளோஸ்ன்னு வரும். ஏன்னா தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு முக்கோணம் வரைகிறீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் வேணும். ஸோ அதைய பேஸ் பண்ணி தான் 3 அளவு கொடுக்குறக்கு க்ளோஸ் பண்ணாமல் 4வதுலேருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட்டு 3க்கு எப்படி வரணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட் லைனு, செகண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு வரணும். அந்த ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அண்டூன்னு மட்டும் வரணும். ஃபோர்த் ஒன்னிலிருந்து க்ளோஸ் ஆர் அன்டூ. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்டவணையில் கொடுத்துக்கிறத எழுதிக்கிறீங்க. ஒவ்வொரு எண்ட்லேயும் என்டர் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு லைனோட எண்ட்லேயும் என்டர் கொடுக்குறீங்க. அடுத்து லாஸ்ட் வந்துட்டு சிங்கிறது என்ன, க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த படம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அதையே வந்துட்டு லைன் அண்டர் ஹைஃபன் example1.dwg அப்படிங்கிற கோப்பில் சேவ் பண்ண சொல்கிறாங்க. எழுதிட்டு வெளியீடு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய படம் போட வேண்டியதில்லை, சென்டரில் இது மட்டும் வந்திருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் மட்டும் போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் போட வேண்டாம். வெளியீடுன்னு போட்டு இது மட்டும் போடுங்க. அடுத்தது முடிவு, எதிர்பார்க்கப்பட்ட முடிவு கிடைத்தது அப்படின்னு மட்டும் எழுதிட்டா ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆட்டோகேடில் போகிறீங்க. இப்போ ஆட்டோகேடில் போகும்போது உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே இப்படி இருக்கும். இதில் என்ன சொல்கிறோம், குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நியூன்னு கிளிக் பண்ண சொல்கிறோம். ஒரு விண்டோ வரும், அதில் ஏசிஏடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, உளவுதல் பட்டை. இதுதான் வந்துட்டு உளவுதல் பட்டை, நேவிகேஷன் பார். இதில் இந்த இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜூம், இந்த சின்னம் தெரியுது இல்லையா, இது கீழே இருக்கக்கூடிய ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் நிறையா வரும். அதில் ஜூம் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஜூம் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க, கிரிட்டை ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நிலைமைப்பட்டை இதான் கீழே இருக்கக்கூடியது நிலைமைப்பட்டை. இதில் ஆல்ரெடி ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா ஆனில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதையே ஆஃப் பண்ணிடுறீங்க, கிரிட்டை ஆஃப் பண்ணியாச்சு. டைனமிக் மோடு இன்புட் மோடை ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. டைனமிக் இன்புட் மோடுங்கிறது இந்த ப்ளஸ்ஸும் இந்த ஹைஃபன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் அண்டர் ஸ்கோர் மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது இப்போ வரைகிறக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ ஹோமில்
இந்த ட்ராங்கிறதுக்குள்ள லைனை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கமாண்ட் லைனுக்கு வந்துட சொல்லிடுறாங்க. நீங்கள் கமாண்ட் லைனுக்கே வந்துடுங்க. எல்லுன்னு டைப் பண்ணுறீங்க. எல்லுன்னா லைனுன்னு அர்த்தம். என்டர். அப்போது ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட்டுன்னு கேட்குதா? என்ன கொடுக்குறோம்? 55, 100 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்த பாயிண்ட் என்ன? 120, 100. அடுத்தது 120, 70. என்டர். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸாக அடட ஒரு பாயிண்ட் விட்டுருவோமோ அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மேலே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பாயிண்ட் கடைசியாக கொடுத்துருக்கீங்க, கமெண்ட் கடைசியாக கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும். அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டேபிளை வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ என்டர். 230, 100, 295, 100, 295, 210, enter, 275, 210, enter. பார்த்தீங்கன்னா இப்போ நான் தப்பாக பண்ணியிருக்கேன். 295, 210, 275, 235ன்னு பண்ணும். அப்போ இங்கே நான் என்ன பண்ணால் யூ, அதாவது அண்டு கடைசியாக கொடுத்தது வேண்டாம். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்தது என்னது? இப்போ என்ன பண்ணலான்னா 275, 235. ஓகேவா? கொடுத்துட்டு அடுத்தது 80, 235. அடுத்தது 55, 210 கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். முடியுது. ஸோ சீனு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்றோம். ஓகேவா? என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜூமை கிளிக் பண்ணிங்கன்னா, ஜூமை கிளிக் பண்ண வேண்டியதில்லை, நம்மளுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருந்ததுனால நான் ஜூமை கிளிக் பண்ணேன். இப்போ அந்த டயக்ராம் வந்துருச்சு இல்லையா நம்மளுக்கு? இவ்வளோ தான். ஓகேவா? இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் காமிச்சிடுறீங்க. வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இது 7th ப்ரோக்ராம். 8th ப்ரோக்ராமில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.